வந்துட்டாயா வந்துட்டாயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி குல்ஃபி செய்யலாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ. இப்போ நம்ம ஒரு pan எடுத்து அதுல வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சிப்போம். இப்போ நம்ம இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சைடுல அந்த ஏடுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மலாய் வந்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வார்ம் மில்கில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு பவுலில் வச்சுப்போம். இப்போ நம்ம ஆறின பாலில் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மில்க் பவுடர் மிக்ஸை எடுத்து பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற ஏட்லாம் எடுத்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஒழுங்காக கிண்டாட்டி. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம 100 கிராம் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பாலை வந்து அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாஃப்ரான் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ரான் போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பீட்டர் வச்சு இதில் நல்லா பீட் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபியோட மிக்சர் எடுத்து நாங்கள் அதில் ஊற்றி வைக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நாங்கள் நட்ஸ் லைட்டாக போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக தட்டிக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது, அதுலேயும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இன்னொரு கிளாஸும் இருந்துச்சு, அதுலேயும் நாங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இது 3த்தையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 7 hours later. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 7 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குல்ஃபி 3 கப்லேயும் சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நார்மல் வாட்டரில் வச்சு இதை கொஞ்சம் டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபை வச்சு குத்தி இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட நட்ஸு குங்குமப்பூ எல்லாமே நல்லா வெளியே தெரியுது பாருங்கள். இன்னும் அதையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணியிருப்போம் வந்து அந்த குல்ஃபி எடுக்க. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன்னால ஐஸ்கிரீம் ஸ்டிக் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான். ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.